அல்லவா என்னடா இது இப்பதான் தூங்கி முடிக்கிறோம், தலையெல்லாம் பாரமா இருக்குது, தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. இப்படி வச்சுக்கிட்டு சரியா வராது. எப்படியே டாக்டர்கிட்ட போய் ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதான். 30 வயசு கூட தாண்டல, அதுக்குள்ள உடம்புல 300 வியாதி. ஹலோ டாக்டர். என்ன கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம திப்பு திப்புன்னு வந்து நிக்கிற அவளுக்குள்ள? ஏன் மே கம்மிங் கேட்டுட்டு வர மாட்டியா? மே கம்மிங் கேட்டு வரதுக்கு நான் என்ன கூட்டு பெட்ரூம்குள்ளே வரேன்? ஆஸ்பத்திரிக்கு தானே வரேன், இதுக்கு எதுக்கு கேட்டுட்டு வரேன்னு? நீ முதல்ல சீட் எடுத்தியா? சீட் எடுக்கிறேன் என்ன கிளியா? இப்போ என்ன பண்ணுது உனக்கு? என்னன்னு தெரியல டாக்டர், தூங்கி முடிச்சதுலேருந்து தலையெல்லாம் சுத்துது, தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குது, கிருன்னு சுத்துது. அதான் ஃபுல் பாடி செக் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, ஃபுல் பாடி செக் பண்ணலான்னு வந்திருக்கியா? சரி, அதுக்கே அழுகுறா, அழுவே நிப்பாட்டு, எல்லாம் செக் பண்ணிடலாம். நீ எதுல வந்த? பஸ்ல வந்தியா பைக்ல வந்தியா? பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், பஸ் எல்லாம் ஒரே கூட்டமா இருந்துச்சு, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பைக்கில் வரலான்னு பார்த்தாக்க பைக் நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, பைக் நம்மள்ட்ட இல்லை, அதனால நான் நடந்தே வந்துட்டேன் டாக்டர். ஓ நடந்தே வந்துட்டியா? அப்போ காலு ஓகே. வந்ததுல டயர்டா இருந்திருப்பியா? இங்க வந்து ஆஸ்பத்திரியில் எதுவும் தண்ணி குடிச்சியா? ஆமா டாக்டர், தண்ணி குடிச்சா ஒரே உப்பு கசமா இருந்துச்சு, தண்ணி நல்லாவே இல்லை. ரைட்டு, நாக்கு ஓகே. உனக்கு காதெல்லாம் நல்லா கேட்குமா? காதெல்லாம் நல்லா கேட்க போய் தானங்க நீங்க கேட்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, காது ஓகே. அம்மா நீ எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா ஃபுல் பாடியை செக் பண்ணலான்ட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போவாம? கோகுல செக் பண்ணி பார்த்தா எந்த ஆஸ்பத்திரி பெஸ்ட் அப்படின்ட்டு உங்க ஆஸ்பத்திரி தான் காட்டுச்சு, அதுக்கு தான் இங்க வந்தேன். நீ கோகுல்ல செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தியா இல்ல கண்ணாடி போடாம பார்த்தியா? நம்மளுக்கு கண்ணாடி போடுற பழக்கமெல்லாம் இல்லை டாக்டர், நான் சும்மா தான் பார்த்தேன். அப்போ கண்ணு ஓகே. ஃபுல் பாடி செக் பண்றதுக்கு ஃபீஸ் 5000 ரூபா வாங்குவேன், ஓகேயா உனக்கு? ஓ 5000 ரூபா தானே? அப்போ உனக்கு ப்ரெஷரே இல்ல. என்ன டாக்டர் சொல்றியா? எதையுமே செக் பண்ணாம உடனே நீங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க, காய் ஓகே, கால் ஓகே, வாய் ஓகே, நாக்கு ஓகே அப்படின்ட்டு இப்போ ப்ரெஷர் இல்லைன்னு சொல்றியா? எப்படி ஒண்ணுமே செக் பண்ணாம சொல்றியா? நான் இப்போ 5000 சொன்னல, நீ அதுக்கு வந்து சாக்காவாம ஓகேன்னு சொன்னியா பாத்தியா? கூலா அப்பே தெரிஞ்சு போச்சு உனக்கு வந்து ப்ரெஷர் இல்ல அப்படிங்கிறது. அப்புறம் வேற எதுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டு? உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ 5000 ரூபா பீஸா கட்டிட்டு போயிட்டே இரு. என்னங்கடா இது பித்தலாட்டமா இருக்குது?